ஹாய். ஒரு வைத்தியரும், அவருடைய மனைவியும் ரொம்ப நாளா எதையோ காட்டுல தேடிட்டு இருந்தாங்க. கணவர் என்ன தேடுறார் அப்படிங்கிறது மனைவிக்கு தெரியாது. வைத்தியரும் அத சொல்லல. மனைவியோட வேலை அலைஞ்சு திரிஞ்சு வர்ற கணவருக்கு உணவு சமைச்சு வைக்கிறது, பரிமாறுறது, கல்லாம் அமுக்கி விடுறது இவ்வளோதான். இந்த மாதிரியே பல ஆண்டுகள் கழிச்சு 2 பேருக்குமே ரொம்ப வயசாகி போயிருச்சு. ஆனாலும் தேடுறத நிறுத்தல. அதனால வைத்தியரு வழக்கம் போல அலைஞ்சு திரிஞ்சுட்டு வரும்போது, அங்க மனைவிய காணல. மாறா இளம் பொண்ணு ஒருத்தி நின்னுட்டு இருந்தாங்க. வைத்தியர பார்த்தோனையும் சாஷ்டாங்கமா கீழ விழுந்து சேவிச்சுக்கிட்டா. வைத்தியருக்கு ஒண்ணும் புரியல. "யாரம்மா நீ?" அப்படின்னு கேட்குறாரு. அந்த யுவதி, "நான் தான் உங்க மனைவி" அப்படின்னு சொல்றாங்க. வைத்தியருக்கு ரொம்ப குழப்பம். என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க, மனைவி நடந்தத சொல்ல ஆரம்பிச்சாங்க. "கூழுக்காக கூழ் காய்ச்சிட்டு இருந்தேன். காய்ச்சின கூழ கலக்கிற கரண்டி உடைஞ்சு போயிடுச்சு. அதனால அங்க கீழ கிடந்த குச்சிய எடுத்து கலக்கினேன். கூழ் மொத்தமும் கருப்பாயிருச்சு. அந்த கூழ இறக்கி வச்சுட்டு நான் வேற கூழ் காய்ச்சினேன். இங்க வர்றதுக்கு தாமதமானதும் கருகி கிடந்த கூழ நான் குடிச்சிட்டேன். குடிச்ச அரை நாழிகையில என் முதுமை போயி இப்படி இளம் பெண்ணா மாறிட்டேன்" அப்படின்னு சொல்றா. வைத்தியரு பதறி அடிச்சுக்கிட்டு, "எங்க அந்த குச்சி? இத்தனை வருஷமா இதைத்தானே நான் தேடிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த மனைவி, "நான் அடுத்த கூழ் காய்ச்சும் போது அடுப்புல வச்சு எரிச்சிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டா. வைத்தியர் நெஞ்ச அடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துட்டாரு. இதனால என்ன தெரியுதுன்னா, மனைவிக்கு தெரியாம எதுவும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா மனைவிக்கு தான் லாபம்.